அஸ்ஸலாமு ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான வண்டிக்கடை சுண்டல் மசாலா வீட்டில் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா. பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா 7-8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய் பொடி போட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சுண்டல் வேக வச்ச தண்ணி தான் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக விட்டுருங்க. இது வந்து நல்லா வெந்து வரும்போது நல்லா திக்காயிரும். நமக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா திக்கானதுமே வந்துட்டு நீங்கள் வந்து வேக வச்சுருக்க அந்த பச்சை பட்டாணி வந்து இது கூட நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா வச்சு குக் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தூவினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ரெடி ஆயிரும். சர்வ் பண்ணுறது தான் வந்து இதனுடைய ஒரு ஸ்பெஷலே வந்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி வந்து ஏதாவது காரம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான வண்டிக்கடை சுண்டல் மசாலா ரெடி.